परिसुद्ध विश्वासधारे
இரண்டு அருமையான சகோதரிகள் இருந்தார்கள். அவளுக்கு ஒரு சகோதரனும் கூட இருந்தான். அந்த சகோதரிகளுடைய பெயர் மார்த்தாள், மரியாள் என்று பெயர். அவருடைய சகோதரன் பெயர் லாசரு என்று பெயர். அவன் வியாதிப்பட்டான். ஆண்டவரிடத்தில் சொல்லி அனுப்பினார்கள். அவன் மரித்தும் போய்விட்டான். ஆண்டவர் அந்த கிராமத்திற்கு வந்தபோது லாசரு கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாட்கள் ஆயிற்று என்று கண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். மரித்த பிற்பாடு இப்பொழுது கல்லறையில் வைக்கப்பட்டே 4 நாட்கள் ஆகிவிட்டது. ஆண்டவர் இப்பொழுதுதான் அந்த கிராமத்துக்கு வந்திருக்கிறார். அந்த 2 சகோதரிகளில் ஒரு சகோதரியாகிய மரியாள், அவள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்தவுடனே, கண்டவுடனே அவருடைய பாதத்தில் விழுந்தாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது ஒரு பரிபூர்ணமான ஒரு ஒப்பு கொடுத்தலை அது காண்பிக்கிறது. அவருடைய பாதத்தில் வந்து விழுந்தாள். அழுகிற அவளை கண்டபோது தன்னுடைய பாதத்தில் விழுந்து தன்னையே சார்ந்து கொண்டு தன்னை முற்றிலுமாய் ஒப்படைத்தவளாய் அவள் அழும்போது இதோ ஆண்டவரும் கூட கண்ணீர் விட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சகோதரனே, சகோதரியே, எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்முடைய குடும்பங்களில் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கூட அன்றைக்கு மரியாள் செய்தது போல நாமும் நம்மை முற்றிலுமாய் ஆண்டவருடைய பாதத்தில் படைக்கும் போது, நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, இதோ நாம் நெருக்கப்படும் போது அவரும் நம்மோடு கூட சேர்ந்து நெருக்கப்படுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த வசனத்தின்படி இதோ அவள் கண்ணீர் விடுகிறாள். இங்கே ஆண்டவரும் கண்ணீர் விடுகிறார். நம்முடைய நெருக்கங்களில் அவரும் கூட நெருக்கப்பட்டவராய், நாம் கண்ணீர் விடும்போது அவரும் கூட கண்ணீர் விடுகிறவராய், நம்முடைய கண்ணீருக்கு காரணமானவற்றை நம்மை விட்டு அகற்றி நம்மை சந்தோஷப்படுத்தும்படியாய் இதோ அவர் எழுந்திருக்கிறார். அந்த குகையின் வாயிலை அடைத்திருக்கிற அந்த கல்லை புரட்டி போடும்படியாக சொன்னவர், லாசருவே வெளியே வா என்று சொன்னபோது இதோ மரித்து நாறி கிடந்தவன் இதோ எழும்பி ஜீவனோடு கூட வெளியே வந்தான். நாம் அவருடைய பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஒப்பு கொடுத்தல் என்பது மிகப்பெரிய சத்தியம். சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் நமக்காக கிரியை செய்யும்படியாய் நாம் அவருடைய பாதத்தில் நாம் முற்றிலுமாய் சரணடைவோமாக. நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை முற்றிலுமாய் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமாக. கண்ணீர் விடுகிற நம்மை கண்டு ஆண்டவர் அமைதியாக இருக்க மாட்டார். அவரும் கண்ணீர் விடுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய கண்ணீருக்கு முகாந்திரமான காரியங்களை நீக்கும்படியாய், நமக்கு சந்தோஷம் உண்டாகத்தக்கதாக, நமக்கு கண்ணீருக்கு முகாந்திரமான காரியங்களை கர்த்தர் அகற்றி நீக்கி போட்டு ஆண்டவர் அந்த காரியத்தில் ஒரு ஜீவனை தந்து ஆண்டவர் நம்மை சந்தோஷப்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது விசுவாசத்தோடு அவருடைய பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது. சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய பிரச்சனை என்ன? ஒருவேளை வியாதி உனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். குடும்பத்தினுடைய பிள்ளைகள் ஒருவேளை உனக்கு மிக வேதனையும் கஷ்டத்தையும் பாரத்தையும் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். அல்லாவிட்ட உன்னுடைய தொழிலிலே பெரிய தோல்விகள் உண்டாகி கொண்டிருக்கலாம். உன்னுடைய வேலை ஸ்தலத்திலே பலவிதமான போராட்டங்கள். நீ கலங்காதே. விசுவாசத்தோடு கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீ கடந்து வருவாயாக. அவருடைய பாதத்தில் முற்றிலுமாய் உன்னை ஒப்பு கொடுத்து அவருடைய பாதத்தில் விழுவாயாக. இதோ உன்னுடைய கண்ணீரை காண்கிற தேவன் உன்னுடைய கண்ணீரை துடைக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உன்னை வேதனைப்படுத்துகிற, பாரப்படுத்துகிற காரியத்தை உன்னை விட்டு அகற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த வேளையில் கர்த்தர் கிரியை செய்யும்படியாய், இந்த வேளையில் கர்த்தர் உனக்காக எழும்பும்படியாய் அவருடைய பாதத்தில் முற்றிலுமாய் நாம் விழுவோமாக. நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து அவர் மேல் விசுவாசத்தோடு கூட அவருடைய பாதத்தில் நாம் சரணடைவோமாக. கர்த்தர் நமக்காக எழும்புகிறார். கர்த்தர் வியாதியை சுகமாக்குகிறார். கர்த்தர் அந்த கட்டுகளிலிருந்து உன்னை விடுதலை ஆக்குகிறார். கர்த்தர் உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். நான் விசுவாசிப்போர் அறிவேன். என்னையை படைத்தேன் அவர் கருத்தில். ஆமென். நான் விசுவாசிப்போர் அறிவேன். என்னையை படைத்தேன் அவர் கருத்தில். முடிவு வரை என்னை நடத்தினார். Yes. ஆமென்.
நான் விசுவாசிப்பேன் நாதன் தனிமேல் என்னை படைத்தேன் அவர் கரத்தில் நான் விசுவாசிப்பேன் நாதன் தனிமேல் என்னை படைத்தேன் அவர் கரத்தில் முடிவு வரை என்னை நடத்திடுவார் முடிவு வரை என்னை நடத்திடுவார் முடிவு வரை என்னை நடத்திடுவார் ஆமென். முடிவு வரை என்னை நடத்திடுவார் முடிவு வரை ஆமென். 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 ஹalleluya. ஆமென். ஆண்டவருடைய பாதத்தில் நாம் சரணடைந்தவர்களாய் நம்மை ஒப்பு கொடுத்திருக்கும் போது எந்த வல்லமையும் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் நம்முடைய யுத்தத்தை செய்கிறவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற நம்முடைய முகங்கள் பிரகாசிக்கப்படுகின்றன. ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. ஆண்டவர் உன்னை தொடுகிறார். விசுவாசத்தோடு அவரை நம்பி நீ அவரை சார்ந்து கொண்டிருக்கிறபடினால், உன்னை முழுமையாய் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறபடினால் கர்த்தர் இதோ உனக்காக எழுந்திருக்கிறார். கர்த்தருடைய கண்ணீரை துடைக்கிறார். கர்த்தருடைய வேதனைகளை நீக்குகிறார். கர்த்தருடைய ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறார். யுத்த களத்தில் என் சேனை தலைவரும் யுத்தத்தில் யாருமே தோல்வி வரவே யுத்தக்களத்தில் என் சேனை தலைவர் யுத்தத்தில் யாருமே தோல்வி வரவே ஆதி கடை தோல்வி போல் தோன்றுவேன் ஆதி கடை தோல்வி போல் தோன்றும் ஆத்திரமாயங்கள் தாங்கி ஆத்திரமாயங்கள் தாங்கி நடத்துவான் யுத்தக்களத்தில் என் சேனை தலைவரும் யுத்தத்தில் யாருமே தோல்வி வரவிடார். யுத்தக்களத்தில் என் சேனை தலைவரும் யுத்தத்தில் யாருமே தோல்வி வரவிடார். கடை தோல்வி போல் தோன்றுவில் ஆதி கடை தோல்வி போல் தோன்றுவில் ஆத்திரமாயங்கள் தாங்கி நடத்துவான் ஆத்திரமாயங்கள் தாங்கி நடத்துவான் யுத்தக்களத்தில் என் சேனை தலைவர் யுத்தத்தில் யாருமே தோல்வி வரவே யுத்தக்களத்தில் என் சேனை தலைவர் யுத்தத்தில் யாருமே தோல்வி வரவே ஆதி கடை தோல்வி போல் தோன்றுவில் Hallelujah. Hallelujah. தோன்றுவில் ஆத்திரமாயங்கள் தாங்கி நடத்துவான் ஆத்திரமாயங்கள் தாங்கி நடத்துவான் ஆதி கடை தோல்வி போல் தோன்றுவில் ஆதி கடை தோல்வி போல் தோன்றுவில் ஆத்திரமாயங்கள் தாங்கி நடத்துவான் ஆத்திரமாயங்கள் தாங்கி நடத்துவான் ஆதி கடை தோல்வி போல் தோன்றுவில் ஆதி கடை தோல்வி போல் தோன்றுவில் ஆத்திரமாயங்கள் தாங்கி நடத்துவான் ஆத்திரமாயங்கள் தாங்கி நடத்துவான் ஒருவேளை ஆதி இடை கடை தோல்வி போல தோன்றலாம். அந்த காரியம் ஆரம்பத்திலேயும் தோல்வி, இடையிலேயும் தோல்வி, முடிவும் கூட தோல்வியை போல இருக்கிறதாக காணலாம். ஆனாலும் ஆண்டவர் ஆத்திரமாக வந்து அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் சீர்படுத்தி ஜெயம் கொடுக்கிறதை நீ காணலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஒரு நாளும் அவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல, நம்மை மறந்து விடுகிறவர் அல்ல. அவர் கிருபையும் இரக்கமும் தயவுள்ள நம்முடைய ஆண்டவர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர். அதோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருக்கிறது எப்படி?
நாம் யோசேப்பின் காரியங்களை பார்க்கும்போது பார்த்தால் தோல்வி மேல் தோல்வியை போல காணப்பட்டது. 20 வெள்ளிக்காசுக்கு அடிமையாக தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே விற்கப்பட்டு போனான். சரி, போர்த்திபாரின் வீட்டிலே உண்மை உத்தமமாக அவன் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது இதோ பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டு இப்பொழுது சிறைச்சாலையிலே ஒரு கைதியாக அடைக்கப்பட்டு விட்டான். தோல்வி மேல் தோல்வி போல காணப்பட்டு கொண்டிருந்தது. வருஷங்களும் உருண்டோடி கொண்டிருந்தன. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்தோடு கூட அனுமதித்தார். ஏற்ற வேளை வந்தபோது அவனுடைய 30வது வயதில் கர்த்தர் அவனை தூக்கி எடுத்து நிறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். எந்த தேசத்துக்கு அவன் அடிமையாக வந்தானோ, எந்த தேசத்தில் அவன் கைதியாக மாற்றப்பட்டானோ, அதே தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு அதிகாரியாக பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே கர்த்தர் யோசேப்பை நிறுத்துகிறதை நாம் காண்கிறோம். கர்த்தர் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார். ஒருவேளை ஆரம்பத்திலே தோல்வி போல இருக்கலாம், இடையிலே தோல்வி போல காணப்பட்டு கொண்டிருக்கலாம், முடிவும் கூட தோல்வியை போல தோன்றலாம். ஆனால் ஆண்டவர் துரிதமாய் கடந்து வருவார், துரிதமாய் கடந்து வருவார். கர்த்தர் தன்னுடைய கரத்தால் உன்னை தூக்கி எடுப்பார். ஆதி இடை கடை தோல்வி போல் தோன்றுகில் ஆதி இடை கடை தோல்வி போல் தோன்றுகில் ஆச்சரியமாய் தாங்கி நடத்துவார், ஆச்சரியமாய் தாங்கி நடத்துவார். ஆதி இடை கடை தோல்வி போல் தோன்றுகில் ஆதி இடை கடை தோல்வி போல் தோன்றுகில் ஆச்சரியமாய் தாங்கி நடத்துவார், ஆச்சரியமாய் தாங்கி நடத்துவார். ஆதி இடை கடை தோல்வி போல் தோன்றுகில் ஆதி இடை கடை தோல்வி போல் தோன்றுகில் ஆச்சரியமாய் தாங்கி நடத்துவார், ஆச்சரியமாய் தாங்கி நடத்துவார். ஆதி இடை கடை தோல்வி போல் தோன்றுகில் ஆதி இடை கடை தோல்வி போல் தோன்றுகில் ஆச்சரியமாய் தாங்கி நடத்துவார், ஆச்சரியமாய் தாங்கி நடத்துவார், ஆச்சரியமாய் தாங்கி நடத்துவார், ஆச்சரியமாய் தாங்கி நடத்துவார், ஆச்சரியமாய் தாங்கி நடத்துவார். நம்முடைய ஆண்டவரை நம்பினவர்கள் ஒருபோதும் அவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. பர்திமேயு என்கிற அந்த குருடன் ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டான். அவன் பிச்சை எடுக்கிற ஒரு தொழிலை செய்து ஜீவித்துக் கொண்டிருந்தான். அதன் நிமித்தம் அவன் தன் இருதயத்தில் வேதனைப்பட்ட நாட்கள் அதிகம் உண்டு. தான் பிறவியிலிருந்தே குருடனாக இருக்கிறேன், நான் குருடனாக நான் அப்படியாக நான் பிறந்து விட்டபடியினால் இதோ எனக்கு வேற வேலைகள் செய்ய முடியாது, பிச்சை எடுத்து தான் இப்படியாக இந்த ஜீவனத்தை என்னுடைய மரண நாள் வரையும் நான் கழித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்ற மிகுந்த பாரத்தோடு வேதனையோடு கூட இருந்தபோது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் கேள்விப்பட்டான். அவரிடத்தில் கடந்து வருகிற யாவரையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர்களை சுகமாக்குகிறார், அவருடைய தேவைகளை சந்திக்கிறார், அவளை விடுதலை ஆக்குகிறார். குருடர்கள் பார்வையை பெற்றுக் கொள்கிறார்கள், செவிடருடைய காதுகள் திறக்கப்படுகின்றன, ஊமையர்கள் பேசுகிறார்கள், ஏன் மரித்தவர்கள் கூட உயிரோடு எழும்புகிறார்கள், குஷ்டரோகிகள் சொஸ்தமாக்கப்படுகிறார்கள். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை குறித்து அதை அவன் 100க்கு 100 அதை விசுவாசித்தான். இதோ இப்பொழுது அவனு கூட பிறவி குருடனாக இருக்கிறான். எவ்விதத்தில் யோசித்து பார்த்தாலும் தனக்கு பார்வை கிட்டும் என்று சொல்லுகிறது நம்ப முடியாத ஒரு காரியம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் அவன் நம்பிக்கை வைத்தான். அவரை குறித்து கேட்ட அந்த வார்த்தைகளின் மேல் அவன் விசுவாசம் வைத்தான். ஆகையால் தனக்குள்ளாக தீர்மானம் பண்ணிக்கொண்டான், எப்படியாக நான் இருக்கிற இந்த வழியாக என்றாவது ஒரு நாள் அவர் வருவார். அவர் அப்படியாக வரும்போது நான் அவரை நோக்கி கூப்பிட்டு நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன், என்னுடைய பார்வையை நான் திரும்ப பெற்றுக்கொள்வேன் என்று அவன் விசுவாசித்தான். திடீரென்று ஒரு நாள் திரளான ஜனங்கள் போகிற அந்த சந்தடியை அவன் கேள்வி கேட்டபோது, என்ன நடக்கிறது என்று சொல்லி கேட்டபோது அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் அவனுக்கு பதில் சொன்னார், இதோ இயேசு இந்த வழியாக கடந்து போகிறார் என்று சொல்லி. அதை கேள்விப்பட்ட போது அவனுக்குள்ளே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று.
இதோ அவரால் கூடாத காரியம் ஒன்று இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோமே. நான் பிறவி குருடனாக நான் இருக்கிறேன் என்றாலும் என்னுடைய பார்வையை தர அவராலே முடியும், அவராலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்கிற அந்த விசுவாசத்தில் ஒன்று கூட உறுதிப்பட்டவனாய் அவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தான். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தான். இதோ அக்கம் பக்கத்தில் நடந்து போனவர்கள் அவனை அதட்டுகிறார்கள். கொஞ்சம் அமைதியாய் இருப்பார், உன்னுடைய சத்தத்தை அவராலே கேட்க முடியாது, அவர் தூரமாக அவர் கடந்து போய் கொண்டிருக்கிறார், அவரை சுற்றி திரளான ஜனக்கூட்டம் இருக்கிறது, ஆகையால் உன்னுடைய சத்தத்தை கேட்டு நின்று அவர் உனக்கு சுகத்தை கொடுக்க முடியாது, அவர் தூரமாய் இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த குருடனோ அமைதியாக இருக்கவில்லை. இதுதான் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பம் என்பதை அவன் உணர்ந்தான். அதை நழுவ விட அவன் ஆயத்தமாக இல்லை. இதோ தன்னுடைய சத்தத்தை இன்னும் அதிகமாக உயர்த்துகிறான். தடைகள் உண்டாயிருந்தாலும் கூட அவன் இன்னும் சத்தத்தை அதிகமாக உயர்த்துகிறான். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். Lord, 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 Lord. ஒருவேளை உங்களை பார்த்து மற்றவர்கள் இப்படியாக சொல்லி இருக்கலாம், இந்த வியாதி சுகமடைய முடியாது, இந்த ஆவிக்குரிய பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட முடியாது, இந்த பாவத்தை உன்னாலே மேற்கொள்ளவே முடியாது என்று உன்னோடு கூட சாத்தான் பலமுறை பேசி உன்னை அதைரியப்படுத்தி இருக்கலாம். இதோ ஆண்டவருடைய கடந்து போய் கொண்டிருக்கிறார். நீ அமைதியாக இருக்க வேண்டிய நேரம் இதுவல்ல. அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதோ விசுவாசத்தோடு அவரை நோக்கி நீ கூப்பிடுவாயாக. இதோ ஆண்டவர் உன்னை அழைக்கிறார், ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். Amen, amen, hallelujah. Shatara bala ribaria tuda, kittara ligarabana harbiyam tuda, adane gindere bigalabana bagani tuda manigadiga shidamankara bauda. Amen, 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 amen. ஆண்டவரை நம்புகிற நாம் விசுவாசத்தோடு கூட நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கும்படியாக அவரை நோக்கி கூப்பிடுகிற நாம் வெட்கப்பட்டு போகிறதில்லை. நாளை அல்ல, இன்றைக்கு இந்த நேரத்தில் கர்த்தர் உனக்கு விடுதலையை தரப்போகிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார். என் இயேசுவாலாகாததொன்றுண்டோ, என் இயேசுவாலாகாததொன்றுண்டோ, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாதது, இயேசுவாலாகாததொன்றுண்டோ, என் இயேசுவாலாகாததொன்றில்லை, என் இயேசுவாலாகாததொன்றில்லை, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாதது, இயேசுவாலாகாததொன்றில்லை, என்
இதோ பர்திமேயு இது ஆண்டவருக்கு முன்பாக வந்து நிறுத்தப்படுகிறான். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். இதோ நீ ஆண்டவருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் உன்னை பார்த்து இதே கேள்வியை கேட்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று உன்னை பார்த்து கேட்கிறார். உன்னுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது ஆவிக்குரியதாக இருந்தாலும் சரி, சரீர பிரகாரமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் சந்திக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீ விசுவாசத்தோடு அவரை நோக்கி நீ கேட்கும் போது, ஆண்டவரே என்னுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று அன்றைக்கு பர்திமேயை கேட்டது போல, நீ கூட விசுவாசத்தோடு அவரை நோக்கி நீ கேட்கும் போது, உன்னுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை சந்திக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதை சந்திக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீ விசுவாசித்தால் போதும், நீ விசுவாசித்தால் போதும், நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால் போதும், நீ விசுவாசித்தால் போதும், நீ விசுவாசித்தால் போதும், நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால் போதும், நீ விசுவாசித்தால் போதும், நீ விசுவாசித்தால் போதும், நீ விசுவாசித்தால் போதும், நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால் போதும், நீ விசுவாசித்தால் போதும், நீ விசுவாசித்தால் போதும், நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால், விசுவாசித்தால் போதும், நீ விசுவாசித்தால் போதும், நீ விசுவாசித்தால் போதும், நீ விசுவாசித்தால், விசுவாசித்தால், விசுவாசித்தால் போதும். கர்த்தர் ஒருபோதும் உன்னை கைவிடப் போகிறதில்லை. அவருக்கு மகனாக மகளாக நீ இருக்கிறாய். நீ கடந்து போகிற பாதைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நீ விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கும்போது அவருடைய வல்லமை உன்னுடைய ஜீவியத்தில் வெளிப்படுத்தப்படுகிறதை நீ காணலாம். உன்னுடைய சரீரத்தை கர்த்தர் தொடுகிறதை நீ இப்பொழுது உணரலாம். தேவனுடைய வல்லமை உன்மேல் பாய்கிறதை நீ உணரலாம். இதோ கர்த்தர் உன்னை சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். காசினியில் உன்னை தாய் மறப்பாளோ, ஆயினும் என்னாலும் நான் மறந்திடே, காசினியில் உன்னை தாய் மறப்பாளோ, ஆயினும் என்னாலும் நான் மறந்திடே, கைத்தலம் கண்ணிலும் கண்மணி போலுமே, கைத்தலம் கண்ணிலும் கண்மணி போலுமே, காசினியில் உன்னை தாய் மறப்பாளோ, ஆயினும் என்னாலும் நான் மறந்திடே, காசினியில் உன்னை தாய் மறப்பாளோ, ஆயினும் என்னாலும் நான் மறந்திடே, கைத்தலம் கண்ணிலும் கண்மணி போலுமே, காத்திடுவே என்றார் வாக்கதே, கைத்தலம் கண்ணிலும் கண்மணி போலுமே, காத்திடுவே என்றார் வாக்கதே, காசினியில் உன்னை தாய் மறப்பாளோ, ஆயினும் என்னாலும் நான் மறந்திடே, 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 காசினியில் உன்னை தாய் மறப்பாளோ,
மறப்பாளோ ஆயினும் என்னாலும் நான் மறந்திடேன் காசினியில் உன்னை தாய் மறப்பாளோ ஆயினும் என்னாலும் நான் மறந்திடேன் காசினியில் உன்னை தாய் மறப்பாளோ ஆயினும் என்னாலும் நான் மறந்திடேன் காசினியில் உன்னை தாய் மறப்பாளோ ஆயினும் என்னாலும் நான் மறந்திடேன் சகோதரனே சகோதரியே, நீ கடந்து போகிற பாதைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ விட்டிருக்கிற கண்ணீர்கள் எல்லாம் அவருடைய துருத்தியில் இருக்கிறது. நீ அலைந்த அலைச்சல்கள், உன்னுடைய பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தருடைய கணக்கில் உண்டு. அவர் மறந்து போவதற்கு அநீதியுள்ள தேவன் அல்ல. ஆண்டவருடைய சந்திக்கிறார். உன்னுடைய துக்கங்கள் எல்லாம் நீக்கப்படும்படியாக, உன்னுடைய துக்க நாட்களுக்கு ஒரு முடிவு உண்டாக்கப்படும்படியாக இதோ கர்த்தர் தன்னுடைய கரத்தை உனக்காக நீட்டுகிறார். விசுவாசத்தோடு நீ அவரை தொடுவாயாக, விசுவாசத்தோடு நீ அவரை தொடுவாயாக, விசுவாசத்தோடு நீ அவரை தொடுவாயாக. ஆமென். கர்த்ததாமே கிருபையுள்ளவராக நம்முடைய மத்தியில் கடந்து வந்திருக்கிறபடியினால் நம்முடைய ஆத்துமாவையும் சரீரத்தையும் சுகமாக்குகிறவராக அவருடைய நம்முடைய மத்தியில் கடந்து வந்திருக்கிறபடியினால் நாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord.